ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்னைக்கு நம்ம சேனலில் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் இப்போ புதுசாக வந்திருக்கிற கர்னல் மெகா ட்ராப் ஏர் ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ட்டு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி கூட நம்மளோட சேனலில் சோல் ப்ரோட்டோக்காலோட மெகா ட்ராப் ஏர் ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். அந்த ஏர் ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மினிமம் $5 $20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெகா ட்ராப் ஏர் ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா யூசர்ஸ்க்குமே 100% கன்ஃபார்ம் பேமெண்ட் கிடைக்கும். எப்படி இந்த ஏர் ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஏர் ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு $8 வந்து தேவைப்படும். ஸோ $8 ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், இந்த ஏர் ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபைடு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். இன்கேஸ் உங்ககிட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏர் ட்ராப் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களோட பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ண பிறகு ரைட் சைடு கீழே அசெட்ஸ் இருக்கும். இந்த அசெட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வேலெட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி மெகா ட்ராப் ஏர் ட்ராப் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராசஸ் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அசெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $8 வந்து தேவைப்படுது. ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். $8க்கு BNB தேவைப்படுது. ஸோ ரிசீவ் கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ் டோக்கன்ஸ் வியா அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் BNBன்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா BNB டோக்கன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு BNB செயினை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிடுங்க. நான் இப்போ என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $8க்கு BNB வச்சுருக்கேன். நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.013 BNB வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதை சென்ட் பண்ணிக்கலாம். சென்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு 0.013 அப்படின்னு என்டர் பண்ணிக்கலாம். இதோட வரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $7.5 கிட்ட வருது. நீங்கள் ஒரு $8க்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த BNB வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைனான்ஸ் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெபாசிட் பண்ண அந்த BNB வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்ககிட்ட BNB இல்லை அப்படின்னா நீங்கள் C வேலெட்டில் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். C வேலெட்டில் ஒரு $8 டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்வாப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த உங்களோட USDT நீங்கள் BNBயாக மாற்றிட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கூட நீங்கள் BNB வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம BNB ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஏர் ட்ராப் அட்டன் பண்ணிடலாம். கீழே டிஸ்கவர்ன்னு இருக்கும். இந்த டிஸ்கவரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர் ட்ராப்ஸில் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் குவெஸ்ட் டு ஜாயின் பைனான்ஸ் மெகா ட்ராப் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஜாயின் நோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கர்னல் டவோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்க பாருங்கள், April 9th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு April 14th அன்னைக்கு இந்த ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆக போகுது. அண்ட் கரெக்டாக 14th அன்னைக்கு தான் இந்த கர்னல் டோக்கனும் வந்து லிஸ்டிங் ஆக போகுது. 14th அன்னைக்கே நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டான உடனே நம்மளால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஸோ இதில் உங்களால் 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட BNBயை நீங்கள் லாக் பண்ணுறது மூலயமா உங்களால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ஹை ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஸோ ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கிற இந்த வெப்3 குவெஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நம்மளால் ஒரு $5 $20 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அது டிபெண்டிங் ஆன் லிஸ்டிங் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ அலோகேஷன் கிடச்சிருக்கு அண்ட் அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் தெரியும். மினிமம் ஒரு $5 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு $20 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பர் அக்கௌண்ட்டுக்கு. சரி கைஸ், இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து நீங்கள் BNB ஆல்ரெடி வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க, லாங் டைம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த லாக் BNB வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க ஸோ இந்த குவெஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். சரி கைஸ், இப்போ இந்த குவெஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் குவெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கும் ஸ்டேக் வித் கர்னல் ஆர் டவோ அப்படின்ட்டு. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு 0.013 BNB வந்து தேவைப்படுது. அதில் 0.01 BNB நம்ம லாக் பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய BNB வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஸ்டார்ட் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி வந்து பேஜ் வந்துருக்கும். சம்டைம்ஸ் பைனான்ஸில் இந்த மாதிரி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் காட்டுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக் ஆஸ் BNB அண்ட் ஸ்டேக் BNB அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் 2ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்டேக் BNB ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு பைனான்ஸ் வேலெட்டை செலக்ட் பண்ணி வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ண பிறகு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட BNB பேலன்ஸ் வந்து காட்டும். சரி, இப்போ ஸ்டேக் பண்ணலாம். இந்த இடத்துல 0.01 என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நெட்வொர்க் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
$0.6 வந்து நெட்வொர்க் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் எக்ஸ்ட்ரா பிஎன்பி ஹோல்டு பண்ண சொன்னேன். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிஎன்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் சக்சீட் அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலையும் டிக் மார்க் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். இந்த இடத்துல பேலன்ஸும் மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அகெயின் டிஸ்கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நவோ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த ஸ்டார்ட் குவெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த முறை வெரிஃபை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த டாஸ்க் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்டேக். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி லாங் டைம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க மட்டும் இது பண்ணுங்கள். நான் எப்படின்ட்டு சொல்கிறேன். இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக பிஎன்பியை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 பிஎன்பி நீங்கள் வந்து லாங் டைமும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 1 என்ட்ரு பண்ணிவிட்டு 120 டேஸ் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எவ்வளோ அதிகமாக பிஎன்பி வந்து ஸ்டேக் பண்ணுறீங்களோ அண்ட் எவ்வளோ நாள் அதிகமாக நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நாட் ரெக்கமெண்டட். ஸோ அமௌண்ட் நீங்கள் அதாவது பிஎன்பி ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த கீழே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் வெப்3 ரிக்வெஸ்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். கரெக்டாக இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா April 14 அன்னைக்கு முடியுது. ஸோ இந்த பீரியட்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேக் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இப்போ உடனே நம்மளோட ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். அகைன் டிஸ்கவரை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆட்ராப் பேஜ் வந்து வந்துடுங்க. வந்துட்டு ஸ்டார்ட் குவெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ குவெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ஸ்டேக் பிஎன்பி கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பே பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டேக் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவும் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல டிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வித்ட்ரா கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நீங்கள் அசெட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ண அந்த பிஎன்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். நெட்வொர்க் ஃபீஸ் மட்டும்தான் போயிருக்கும். இப்போ டிஸ்கவர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க அப்படின்னாலும் இது கம்ப்ளீட்டடெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டேக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ண உடனே இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ இந்த குவெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு காட்டுது. கரெக்டாக நம்மளுக்கு April 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற அப்டேட் வரும்போது டெலகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தட்டில் நம்மளுக்கு ஸ்கோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1100 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பைனான்ஸ் வெரிஃபைட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு $8 இல்லைனா ஒரு $10 இருந்தாலே போதும். உங்ககிட்ட எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ண அந்த பிஎன்பி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வித்ட்ரா பண்ணலாமா வேண்டாமான்ட்டு சந்தேகத்தில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வித்ட்ரா பண்ணலாம். ஸோ நான் ரிசீவ் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ட்ரஸ்ட் வேலெட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண போகிறேன். அட்ரஸ் காப்பி பண்ணியாச்சு. சென்டை கிளிக் பண்ணுங்கள். பிஎன்பி செலக்ட் பண்ணுங்கள். பிஎன்பி செயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் ஆகிடும். டன். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பயன்படுத்திட்டு மெகா ட்ராப் ஆட்ராப்பில் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அருமையான ஆட்ராப்போட அடுத்த முறை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.